ஹலோ கைஸ், வெல்கம் டு லாஸோன் தமிழ். ஸோ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு வீடியோஸ்லாம் எதுவும் போடலை. ஏன்னா நான் என்னோடய ஃபைனல் டேஸ் ஆஃப் மை பிஏ எல்எல்பியில் இருக்கேன். ஸோ ஃபைனல் டேஸ் வந்து எப்படி போகுதுன்னா மூட்டு ப்ரெசன்டேஷன் ஸோ இந்த மாதிரி பிஸியாக போயிட்டுருக்கனால என்னால் வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து எதுவும் போஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மூட் ப்ரிப்பரேஷன், அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ப்ரப்போசிஷனை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ப்ரப்போசிஷனை ஒரு தடவை படித்தோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக புரியாது. ஒரு ப்ரப்போசிஷனை மினிமம் ஒரு 2 to 3 டைம்ஸ் படித்து பார்த்தோன்னா தான் என்ன இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அண்ட் அதுக்கு மேலே நம்ம இஷ்யூஸ்லாம் பார்த்துட்டு நம்ம அதை பற்றி தொலவும் போது நமக்கு இன்னுமே நிறைய கொஷின்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி ப்ரப்போசிஷன் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டால் இன்னுமே பெட்டர். ஸோ என்ன ஆக்ட் கொடுத்துருக்காங்க, லைக் பெட்டிஷனர்ஸ் யார், ரெஸ்பாண்டன்ஸ் யார், ஆர் அந்த கேஸ் வந்து அது பிளைன்டிஃபா டிஃபெண்டண்ட்டா, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறமேட்டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கேஸ், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எழுதி வச்சுக்குவேன். மூட் கோட் பார்த்திங்கன்னா ஃபைனல் இயரில் கம்பல்சரி எல்லாருமே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இதை தாண்டி பார்த்திங்கன்னா காலேஜஸில் ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்ட்ரா மூட் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் நடத்துவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங் ஒர்க்கு தான். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கேதர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே டைப் பண்ணி அலைன் பண்ணி அண்ட் பார்டர்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபைனலி என்னோடய மூட் ப்ரப்போசிஷனை வந்து எப்படியோ அடித்து ரெடி பண்ணியாச்சு. எம்எஸ் வேர்டில் ஒரு ஃபார்மேட்டாக ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரப்போசிஷன் வந்துட்டு நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பெட்டிஷனர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரும், ரெஸ்பாண்டன்ட் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஆர் ரெட் இல்லை அப்படின்னா பிங்க் கலர் வைக்க சொல்லுவாங்க ஃப்ரண்ட் பேஜு. ஸோ இந்த மாதிரி ப்ரப்போசிஷன் ஃபைனலாக நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூட் காம்படிஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஆர்கியூ பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த மூட்லேயுமே பண்ணுவோம். ஃபைனலி என்னோடய டேர்னும் வந்துச்சு. நான் ஆர்கியூ பண்ணேன். அண்ட் மெமோரியல்ஸை வச்சு நம்ம என்னென்னலாம் கோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு ஜட்ஜஸ் வந்து நம்மளை கொஷின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மூட் கோர்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணுறது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே நமக்கு காலேஜில் கிடைக்கிற ஒரு சான்ஸ் தான் இந்த மூட் கோர்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது. இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மூட் கோர்ட் காம்படிஷனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். லைக் ஒவ்வொரு ப்ரப்போசிஷனுமே ஒவ்வொரு மாதிரியான லாஸ் வந்து ஒன்று கன்சியூமராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாவாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பேட்டண்ட்டாக இருக்கலாம், ஐபிஆராக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் முடிஞ்சளவு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ நானும் என்னோடய மூட் கோர்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரியே நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.